வணக்கம். மில்கி சாஃப்ட்வேர்ல உறுப்பினருக்கு ரூ. 100 ஊக்கத்தொகை எப்படி இதுல பேங்க் பேமெண்ட் மூலமா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொள்முதல் ஓபன் பண்ணிட்டு செக் லாஸ்ட் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் இந்த டிக்கை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நான் ரெக்கார்டிங் பண்றது 23ஆம் தேதி ரெக்கார்டிங் பண்றேன். ஸோ நான் டேட் என்ன பண்ணிக்கிறேன்னா 25/3/24 ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ திங்கக்கிழமை பேமெண்ட். ஆக்சுவலா இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமை பேமெண்ட் பண்ற மாதிரி போட்டுக்க போறேன். ஏன்னா இதுல எல்லாம் நமக்கு கொள்முதல் என்ட்ரிஸ் இருக்கும். இப்போ 23ஆம் தேதி காலை வரைக்குமே கூட என்ட்ரி பண்ணியிருந்திருக்கலாம். அதனால ஒரு 2 நாள் கழிச்சு டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல காலை மாலை அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, எதுல வேணா போட்டுக்கலாம். இந்த டிக்கெட் எடுத்து விட்டுக்கணும், 2 நாள் கழிச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல டிக்கு கொடுத்துக்கோங்க. இதுல ரூ. 100 டைப் பண்ணிருங்க. உறுப்பினர் எண்ணில் 1 என்டர், பால் அளவு 1, அடுத்து 2 1 3 1, இது மாதிரி எத்தனை பேருக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் என்ட்ரி பண்ணிருங்க. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேருக்கு மட்டும் போடுறேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் 100 ரூபா வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வழக்கமாக பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி பேங்க் பேமெண்ட்ல போயிட்டு தேதி நம்ம எந்த தேதியில என்ட்ரி பண்ணோமோ 25/3/25/3 இதுக்கு நம்ம பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதுல எந்தெந்த உறுப்பினருக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லையோ அவங்களுக்குலாம் கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் வாங்கி ஏற்றிக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் ஏற்றிட்டு நீங்கள் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வழக்கமாக பேங்க் பேமெண்ட்டுக்கான பிரிண்ட் அவுட்டு, எக்ஸல் ஃபைலு அல்லது டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பேங்க் ஃபார்மேட்டோ அந்த பேங்க் ஃபார்மேட்டை நீங்கள் வழக்கமாக ரெடி பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி அதுக்கப்புறமா திருப்பி கொள்முதல் வாங்க. கொள்முதலில் இந்த பர்டிகுலர் டேட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம 100 ரூபா என்ட்ரி பண்ணோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் ஆல்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம டேட்டை பாஸ்வேர்டாக கொடுக்கணும். இப்போ 25/3/24. ஸோ 25 புள்ளி கமா அது மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம். DDMMYY அந்த கான்செப்டில் நமக்கு டைப் பண்ணணும். 25/03/24. இதில் 25ங்கிறது டேட்டு, 03ங்கிறது மந்த்து, 24ங்கிறது இயர். இந்த மாதிரி 6 டிஜிட் வர்ற மாதிரி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது அத்தனையுமே எரேஸ் ஆயிரும். ஒரே கிளிக்ல அத்தனையுமே டெலீட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.